Welcome to Learn CS with Chelvi YouTube channel. நம்ம சேனல் PGTRB, NET, SET, காலேஜ் TRB அண்ட் கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிக்கிற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம பேசிக் கான்செப்ஷன்லேருந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இருக்க கீவேர்டு, மெயின் டேர்ம்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன அப்படின்னா PGTRB அண்ட் நெட் செட்டுக்குள்ள காமன் சிலபஸான DBMS பார்க்க போகிறோம். PGTRBயில் இருக்கிற செகண்ட் யூனிட் தான் இந்த DBMS. இந்த DBMSல ஒரு 5 பார்ட் கொடுத்துருக்காங்க டிஆர்பிக்கு. இதுவே நெட்டு செட்டுக்கு ஒரு 3 பார்ட் எக்ஸா வரும். ஸோ எல்லாத்தையுமே இதில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா டேட்டாபேஸ் மாடல் அண்ட் DBMSோட ஆர்கிடெக்சர். டேட்டாபேஸ் மாடல் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் பிக்சர் ஆஃப் டேட்டா. ஓகேவா? ஸோ நம்ம டேட்டாபேஸ் மாடலுங்கிறது டிரான்ஸ்பரண்ட் பிக்சர் ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்லலாம். அனதர் டெஃபினேஷன் என்னென்னா லாஜிக்கல் டிசைன் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டேட்டாபேஸ்ன்னு சொல்லலாம். ப்ளூ பிரிண்ட் ஆஃப் யுவர் டேட்டாபேஸ்ன்னு சொல்லலாம். எதுக்கு இத்தனை 3 டேர்ம்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இது எல்லாமே ஒவ்வொரு புக்கில் இருக்கிற கீவேர்ட்ஸ். ஸோ இந்த கீவேர்ட்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்ஸ் கிராக் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட்டாபேஸ் அப்படிங்கிறது நிறைய டைப்பில் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபியூச்சர்ஸோடு இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஃபியூச்சர்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ டேட்டாபேஸ் அப்படின்னாலே டிரான்ஸ்பரண்ட் பிக்சர் ஆஃப் த டேட்டா அண்ட் லாஜிக்கல் டிசைன் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டேட்டாபேசஸ் அண்ட் ப்ளூ பிரிண்ட் ஆஃப் யுவர் டேட்டாபேசஸ். டேட்டா மாடலில் செட் ஆஃப் ரூல்ஸ், ரிலேஷன்ஷிப், கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும். எதுக்காக அப்படின்னா டேட்டாவை எப்படி ஸ்டோர் பண்ணுறது, எப்படி அக்சஸ் பண்ணுறது, தென் எப்படி அதை அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காகவே நிறைய ரூல்ஸ், ரிலேஷன்ஷிப் அண்டு கன்ஸ்ட்ரெயின்ஸ் செட் பண்ணியிருப்பாங்க. இப்போ டேட்டாபேஸ் மாடல் காமனாக ஒரு 7 மாடல்ஸ் நமக்கு சொல்கிறாங்க. என்னென்ன மாடல்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஹையராரிக்கல் மாடல், நெட்வொர்க் மாடல், என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல், ரிலேஷனல் மாடல், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மாடல், நோ எஸ்கியூஎல் மாடல், கிராஃப் மாடல். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 மெத்தட் தான் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஹையராரிக்கல் மாடல்னாலே நமக்கு நல்லாவே தெரியுங்க. ட்ரீ ஸ்ட்ரக்சர் மாடல். ஓகேங்களா? ஒரே ஒரு ரூட் இருக்கும். தட்ஸ் மீன்ஸ் ஒரு பேரண்ட் இருப்பாங்க. ஒன் சிங்கிள் பேரண்ட் இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு பேர் ஹையராரிக்கல் மாடல்னு சொல்லுவாங்க. இந்த சிங்கிள் பேரண்ட் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதோட சைல்டுக்கு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, தென் டேட்டா கம்யூனிகேட் பண்ணுறது இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ்னு எடுத்துட்டோன்னா அதில் டிபார்ட்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தனியாக பிரிக்கலாம். டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டோன்னா கோர்ஸு, அதுக்கப்புறம் டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ்னு படிக்கலாம். இதுதான் ஹையராரிக்கல் மாடல், ட்ரீ ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். இது IBMோட இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸில் இந்த மாடல் தான் யூஸ் பண்ணாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிச்ச டேட்டா மாடல்னு சொல்லலாம். ஓகேவா? 1 to many ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஸோ அப்போது இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் எடுத்துகிட்டோன்னா என்னவாக இருக்கும்? மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் இல்லை. ஸோ இதுதான் இதோட டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ அப்போ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, அடுத்து நெக்ஸ்ட் மாடல் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த மாடலுக்கு பேர் நெட்வொர்க் மாடல். ஸோ நெட்வொர்க் மாடல் அப்படிங்கிறது நத்திங் பட் ஹையராரிக்கல் மாடலோட எக்ஸ்டென்ஷன் தான். ஸோ 1 to manyன்னு இருந்ததை மெனி டு மெனி கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. அதுதான் நெட்வொர்க் மாடல். ஸோ அதில் நம்ம ட்ரீ கான்செப்ட் கொடுத்ததுனால, சிங்கிள் பேரண்ட் கொடுத்ததுனால 1 to many கொண்டு வந்தோம். இங்கே கிராஃப் ஃபார்மேட் கொடுக்குறோம். ஸோ கிராஃப் கொடுக்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னா மெனி பேரண்ட்ஸ் வந்துடுவாங்க கிராஃபோட கான்செப்டில். அப்போ மெனி டு மெனி அப்படிங்கிற கான்செப்டை நம்ம இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். இங்கே IBMோட இன்டகிரேட்டட் டேட்டா ஸ்டோர் அப்படிங்கிறதுல இந்த மாடல், நெட்வொர்க் மாடல் யூஸ் பண்ணுறாங்க. ரிலேஷனல் மாடல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நெட்வொர்க் மாடல் தான் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிறைய ரிலேஷன்ஷிப்பை நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ மோர் தென் 1 ரிலேஷன்ஷிப்பை கனெக்ட் பண்ணி ஸோ அதிலிருந்து ஒரு பேட்டர்ன் கண்டுபிடிச்சி அது மூலமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேட்டா அக்சஸ் பண்ணுறது, டேட்டா ஸ்டோர் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம பண்ணிக்க போகிறோம். ஸோ அடுத்த மாடல் பார்த்தோம்னா என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல். ஸோ இந்த என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல் அப்படிங்கிறது ஒரு பிக்சர் ஓரியன்டட் மாடல். ஒரு நீட்டாக ஒரு பிக்சர் மூலமாக நம்மளோட கிளைண்ட்டுக்கு நம்ம ப்ராஜெக்டை பற்றின டீட்டெயில்டு நோட்ஸை நம்ம கொடுத்துடலாம். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆப்ஜெக்டை என்டிட்டிஸாக டிவைட் பண்ணிவிட்டு அதோட கேரக்டர்ஸ் எல்லாமே அட்ரிபியூட்டாக டிவைட் பண்ணி நம்ம ஒரு சர்க்கியூட் வரையும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு என்டிட்டி எடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன அட்ரிபியூட்ஸ்லாம் இருக்கும், உங்களுக்கான ரோல் நம்பர் இருக்கும், ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும், நெக்ஸ்ட்டு அவங்களோட கோர்ஸ், இயர், டேட் ஆஃப் பர்த், நெக்ஸ்ட்டு ஆதார் நம்பர், டேட் ஆஃப் ஜாயினிங்,
ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் கேரக்டர்ஸஸ் இதெல்லாமே இருக்கிறதா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆட்ரிபியூட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது என்டிட்டி ஆட்ரிபியூட் அப்படிங்கிற கான்செப்டை வச்சு ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வராங்க. அதுதான் இஆர் மாடல். இஆர் மாடல்னால் என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல். ஓகேவா? ஸோ இது வந்து ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டாகவும் ஈஸி டு அக்சஸாகவும் இருந்ததுனால இது ரொம்பவே வந்து என்னது அப்படின்னா ஃபெமிலியராக யூஸ் பண்ணாங்க. இந்த என்டிட்டி ரிலேஷன்ஷிப் டேட்டா இருக்கு இல்லையா, இந்த மாடல்லேருந்து தான் என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா டேபிள் கான்செப்ட், ரிலேஷன் மாடலில் இருக்கிற டேபிள் கான்செப்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு என்டிட்டிக்கும் ஒவ்வொரு டேபிள்ஸாக நம்ம ட்ரா பண்ணுவோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரிலேஷனல் மாடல். ரிலேஷன் மாடல் அப்படிங்கிறது இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் மாடல். ஸோ இதுதான் வந்து என்னது அப்படின்னா லாங் டைமாக நம்ம யூஸ் பண்ணது. ஸோ மோர் அட்வான்டேஜஸ் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக பார்த்த இந்த 3 மாடல்ஸோட இதில் வந்து மோர் அட்வான்டேஜஸ் இருந்துச்சு. 2 டைமென்ஷனல் டேபிள் யூஸ் பண்ணுறாங்க. ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பை ஸ்டோரிங் த காமன் ஃபீல்ட், அதாவது 2 டைமென்ஷனல் டேபிளை எடுத்துகிட்டு ஸோ காமன் ஃபீல்ட் ஸ்டூடெண்ட் ஐடி நேமு ஸோ அவங்களோட ஸ்ட்ரக்சர்ஸை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிகிட்டே வந்தோம். இதை யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னா இஎஃப் கோட் 1970s இதை டெவலப் பண்ணார். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் ரிலேஷனல் மாடல்ஸ் வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. இந்த டேபிள்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னாலே ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டேபிள்ஸ்க்கு இன்னொரு பேர் என்னதுன்னா ரிலேஷன். ஓகேவா? இதெல்லாம் கீவேர்ட்ஸு, இதில் இருந்தெல்லாம் கொஷின்ஸ் அரைஸ் ஆகலாம். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ரிலேஷனல் டேட்டா பேஸ் மாடல் கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அதை நார்மலைஸ் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் எஸ்கியூஎல் கொரி கொண்டு வந்தது எல்லாமே எது மூலமானா இந்த கான்செப்ட் மூலமாக தான் அடுத்தடுத்து கொண்டு வந்தாங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஆரக்கிள், MySQL இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா ரிலேஷனல் டேட்டா பேஸ் மாடலை யூஸ் பண்ணி தான் இருக்குது. அடுத்த மாடல் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மாடல். நமக்கு நல்லாவே தெரியும். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஸ்ட்ரக்சர் லாங்குவேஜஸ் படிச்சுட்டு இருந்தோம் சி, அப்புறம் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் கொண்டு வந்துட்டோம். ஸோ இந்த டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம பேக்எண்டில் யூஸ் பண்ணுறது தான். அப்போ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அங்கேயும் நம்ம என்ன பண்ணணும், பேக்எண்ட்லேயும் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் அக்செப்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் கான்செப்ட் கொண்டு வராங்க. இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் கான்செப்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மெயின் பார்ட்டான என்கேப்சுலேஷன் அண்ட் இன்ஹெரிடன்ஸ் கான்செப்டை இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே என்டிட்டின்னு பார்த்ததை இங்கே ஆப்ஜெக்டை நம்ம ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் மூலமாக ஒன்றுலேருந்து ஒன்று கனெக்ட் பண்ணுவோம். இப்போ இருக்கிற மேங்கோ டிபி அப்படிங்கிறதுல இந்த ஆப்ஜெக்ட் டிபிஎம்எஸ், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டிபிஎம்எஸ்ங்கிற கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா NoSQL மாடல். NoSQL அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒவ்வொன்றுக்கும் கொரீஸ் கொடுக்காம கொரீஸ்க்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டாக்குமெண்ட்ஸை வந்து என்ன பண்ணுறோன்னா டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இதை என்ன சொல்லுவாங்கன்னா அன்ஸ்ட்ரக்சர்ட் ஸ்டைல் ஆஃப் ஸ்டோரிங் டேட்டான்னு சொல்லுவோம். இதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர்ஸே கிடையாது. ஃபைல் வந்து எக்ஸல் ஃபைல் கொடுக்கலாம், பிடிஎஃப் கொடுக்கலாம், டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கலாம், இமேஜஸ் கொடுக்கலாம். இப்போ நம்ம ஏஐ ட்ரைனிங்லாம் ஒன்று இருக்குது. ஸோ ஏஐக்கெலாம் எது மூலமாக ட்ரெயின் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா வச்சு தான் நம்ம கொடுக்குறாங்க. வெரைட்டி ஆஃப் ஃபைல்ஸை கொடுத்து ட்ரைனிங் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இது ஜேஎஸ் ஸ்ட்ரிங்கு கீ வேல்யூ வந்து இதில் வந்து பேஸ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கீ வேல்யூ எப்படி நம்ம பைத்தானில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிக்ஷனரியில் கீ அண்ட் பேர் வேல்யூ யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி தான் NoSQL என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸாக இருக்கும். அந்த டாக்குமெண்ட்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கீ அண்ட் வேல்யூஸ் இருக்கும். அந்த கீ அண்ட் வேல்யூஸ் வச்சு தான் ஒன்றுலேருந்து ஒன்று ரிலேட்டட் ஆகி போயிட்டே இருக்கும். இது வந்து மோர் ஃப்ளெக்சிபிள் ஸ்கீமான்னு சொல்லலாம். இட்ஸ் ப்ரொவைட் த லைக் இண்டெக்ஸிங் இருக்கும், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த டேட்டா. ஸோ ஒரு டேட்டா வந்து ரிலேஷன்ஷிப் பண்ணுறதுக்கு இண்டெக்ஸிங் கான்செப்ட் மூலமாக ஒன்றுலேருந்து ஒன்றை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரிலேட் பண்ணியிருப்பாங்க. இது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா பிக் டேட்டா கான்செப்டில் யூஸ் ஆகும். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே பிக் டேட்டா தான். நம்ம சோசியல் மீடியா நெட்வொர்க்ஸாக இருக்கலாம், ஏஐஸாக இருக்கலாம், எல்லாத்துலையும் நம்ம பயன்படுத்துறது வந்து பிக் டேட்டா தான். ஸோ பிக் டேட்டா அப்ளிகேஷன் அண்ட் ரியல் டைம் அனாலிட்டிக்ஸ் அண்டு கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸில் நம்ம NoSQL மாடலை யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கிராஃப் மாடல். இதான் வந்து மோஸ்ட் அட்வான்ஸ்டு மாடல். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்லேருந்து அப்படியே லெவல் பை லெவலாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ இதுதான் ரீசெண்டாக இருக்க அட்வான்ஸ் மாடல் கிராஃப் மாடல். இந்த கிராஃப் மாடலும் நெட்வொர்க் மாடலையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அதுலேருந்து அட்வான்ஸ்டாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ரியல் வேர்ல்டு லைக் ரிலேஷன்ஷிப். ஸோ இது வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா ரியல் வேர்ல்டு ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி இருப்போம். இந்த டேட்டா இஸ் ரெப்ரசன்ட் யூஸிங் நோட் என்டிட்டி. இந்த டேட்டாஸை வந்து என்ன பண்ணுவாங்க, நோடாவோ என்டிட்டியாவோ நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப ஃபேமஸ் இருக்க Neo4j
நம்ம கிராஃப் மாடல் தான் யூஸ் பண்ணுறோம். இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சோசியல் மீடியா நெட்வொர்க்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்ஸில் யூஸ் பண்ணுறோம். இப்போது நம்ம வந்து ஃப்ளிப்கார்ட்டு, அமேசானு இதிலலாம் நம்ம வந்து எதெல்லாம் அடிக்கடி பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் நமக்கு சஜஷன்ஸில் வருது இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூகுள் மேப்ஸு, நம்ம நியரஸ்ட் ரெஸ்டாரண்ட்டு, நியரஸ்ட்டில் நமக்கு பிடிச்ச விஷயங்கள் இதெல்லாம் நமக்கு ஆட் ஆகும். நமக்கு ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம் மூலமாக நமக்கு இன்ட்ரெஸ்டட் வீடியோவாகவும் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறது இந்த கிராஃப் மாடல் மூலமாக தான். ஸோ இது ரொம்ப அட்வான்ஸ்டு மாடல். ஸோ இப்போ 7 மாடல்ஸ் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதோட மெயின் பாயிண்ட்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கீமா அண்ட் இன்ஸ்டன்ஸ். இதில் இந்த இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறத போன பிஜிடிஆர்பியில் கூட கொஸ்டின்ஸாக கேட்டாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு கீவேர்ட்ஸும் நல்லா ஞாபகம் வச்சுட்டோன்னா ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். ஸோ டேட்டாபேஸ் ஸ்கீமா அண்ட் இன்ஸ்டன்ஸ் ரெண்டும் ஒரே மாதிரி மீனிங் இருக்கிற மாதிரி இருக்கும், பட் வேறு வேறு. ஸோ ஸ்கீமா அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஓவரால் டிசைன் ஆஃப் டேட்டாபேஸஸ். நம்ம டேட்டாபேஸ்க்கு ஓவராலாக ஒரு டிசைன் கொடுப்போம் இல்லையா, அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா டேட்டாபேஸ் ஸ்கீமான்னு சொல்கிறாங்க. இன்னொரு நேம் லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டேட்டாபேஸ்ன்னு சொல்லலாம். இது என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா அடிக்கடி வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்க மாட்டாங்க. ஒரு வாட்டி ஒரு டேபிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ரேராக தான் அதில் ஏதாவது ஒரு புதுசாக ஆட் பண்ண வேண்டியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடிலாம் என்னதுன்னா காலேஜ் டீட்டெயில்ஸில் நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஒரு 2010க்கு அப்புறம் தான் ஆதார் கார்டுன்னு ஒன்று வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ எல்லா இடத்துலையும் இம்பார்ட்டன்ட் ஒரு நோட்டிஃபிகேஷனும் ஆதார் கார்டு வந்துருச்சு. அப்புறம் ஒரு 5 இயர்ஸில் பேன் கார்டு வந்துருச்சு. இப்போ பேங்க்லலாம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக வந்து 2010க்கு முன்னாடி அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களுக்கு எல்லாமே ஆதார் கார்டு, பேன் கார்டுலாம் கம்பல்சரின்னு இருந்திருக்காது. ஸோ ஆஃப்டர் இது வந்ததுக்கப்புறம் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதெல்லாம் நம்ம சப்மிட் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி தான். ஸோ நமக்கு ரேராக தான் இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணணும், நெசசிட்டியாக சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற கண்டிஷனில் தான் சேஞ்ச் பண்ணுவாங்க. இப்போ டேட்டாபேஸ் ஸ்கீமா அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, ஒரு டேட்டாபேஸில் இருக்கிற ஸ்ட்ரக்சர் தான். ஸோ ஒரு டேபிள் நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன் அப்படின்னா சீரியல் நம்பர் ஆர் ரெஜிஸ்டர் நம்பர், ஸ்டூடெண்ட்டோட நேமு, கோர்ஸ், இதுதான் வந்து என்னதுன்னா ஸ்கீமா. ஓகேவா. ஸோ இந்த டேபிள் இருக்கும், இந்த டேபிளில் நான் ஒரு கண்டென்ட் கொடுக்க போகிறேன், அந்த டேபிளை அக்சஸ் பண்ண போகிறேன். இந்த மூணுமே என்னது அப்படின்னா ஸ்கீமாக்குள்ளே வந்துடும். ஸோ ஒரு டேபிள் க்ரியேட் பண்ண போகிறோம், டேபிளில் டேட்டாஸை வந்து என்ன பண்ண போகிறோம், ஸ்டோர் பண்ண போகிறோம், அந்த டேட்டாஸை வந்து அக்சஸ் பண்ண போகிறோம். இதுதான் வந்து டேட்டாபேஸ் ஸ்கீமா. இதில் டேட்டாபேஸ் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு என்ன சொல்கிறோன்னா ஒரு பர்டிகுலர் மூமெண்ட்டில் ஒரு ஒர்க் பண்ணுறோம் இல்லையா, அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. பர்டிகுலர் மூமெண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு காலையில் வந்து ஒரு 8 மணிக்கு வந்து புதுசாக ஒருத்தவங்களை வந்து ஆட் பண்ணுறோம், இல்லைனா அவங்களோட அட்ரஸை வந்து சேஞ்ச் பண்ணுறோம், அவங்களோட ஆதார் நம்பரை சேஞ்ச் பண்ணுறோம், இல்லைனா ஒரு ரெக்கார்டு அவங்க வந்து ஒரு காலேஜ் டீட்டெயில்ஸ் வச்சுக்கோங்களேன், அவங்க லெஃப்ட் ஆகிடுறாங்கன்னா அவங்க ரெக்கார்டை வந்து ரிமூவ் பண்ணுறோம். ஸோ அந்த 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 பர்டிகுலர் ஆக்ஷன் பண்ணுற டைம் இருக்குது இல்லையா, ஸோ அந்த நேரத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா டேட்டாபேஸ் இன்ஸ்டன்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இன்னொரு நேம் பார்த்திங்கன்னா ஸ்னாப்ஷாட் ஆஃப் த டேட்டா அட் எ ஸ்பெசிஃபிக் மூமெண்ட். ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் மூமெண்ட்டில் நமக்கு கிடைக்கிற ஸ்னாப்ஷாட். ஓகேங்களா. ஸோ ஒரு 8 மணிக்கு இதை பண்ணோம், 10 மணிக்கு இந்த அப்டேஷன் கொடுத்தோம், சரிங்களா, 11 மணிக்கு ரிசல்ட் கொடுத்தாங்க, இந்த மாதிரி வர்றது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ இது டைனமிக் வேல்யூஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அடிக்கடி. ஒரு டேட்டாபேஸ் எடுத்துட்டோன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அப்டேஷன் பண்ணுறது, வியூ பண்ணுறது, இது எல்லாமே சேஞ்சஸ் தான். ஸோ ரெகுலராக வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல இப்போ நான் ஒருத்தரோட ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணுறேன்னா அந்த பர்டிகுலர் டைம் அப்படிங்கிறத என்ன சொல்கிறாங்க இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. டேட்டாபேஸ் ஸ்கீமா அப்படின்னா ஓவரால் ஸ்ட்ரக்சர், ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறோம், அதில் டேட்டா ஸ்டோர் பண்ணுறோம் அண்ட் ஆக்சஸ் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்கன்னா டேட்டாபேஸ் ஸ்கீமாக்குள்ளே வந்துடும். இதுவே டேட்டா இன்ஸ்டன்ஸ்னு எடுத்துட்டோன்னா ஒரு பர்டிகுலர் மூமெண்ட் ஆஃப் டைமில் அந்த டேபிளில் அந்த டேட்டாபேஸில் நடக்கிற ஒரு ப்ராசஸை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் சொல்கிறோம். அப்படி இல்லைன்னா ஸ்னாப்ஷாட் ஆஃப் டேட்டா அட் எ ஸ்பெசிஃபிக் மூமெண்ட். இந்த வேர்டு தான் கொடுத்துருந்தாங்க லாஸ்ட் பிஜிடிஆர்பியில். ஓகேவா. ஸ்கீமாவில் 3 டைப்ஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து இன்டர்னல் லெவலில், அதாவது ஃபிசிக்கல் ஸ்கீமா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஜிக்கல் ஸ்கீமா, எக்ஸ்டர்னல் ஸ்கீமா அப்படின்னு 3 லெவல் இருக்குது. ஸோ ஃபிசிக்கல் ஸ்கீமா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே என்ன சொல்லலாம் அப்படின்னா ஃபிசிக்கல் லெவலில் நடக்கிறது, ஸ்டோரேஜ் பண்ணுறது, சரிங்களா, இதுதான் ஃபிசிக்கல் ஸ்கீமான்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபிசிக்கல் ஸ்கீமா வந்து
எது மூலமாக ஹிடன் ஆகிருக்கும் அப்படின்னா லாஜிக்கல் ஸ்கீமா மூலமாக ஹிடன் ஆகிருக்கும். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் நம்ம டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராஜெக்டோட EXE ஃபைலை தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபைல் எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிற லொக்கேஷனோட நம்ம அப்படியே கொடுக்க மாட்டோம். சரியா? அப்போ கான்செப்ஷுவல் லெவல் மூலமாக அதை என்ன பண்ணியிருப்போம்னா க்ளோஸ் பண்ணி வச்சுருப்போம். ஃபிசிக்கல் ஸ்கீமா அப்படிங்கிறது ஃபிசிக்கல் லெவலில் நடக்கிறது. இதை வந்து இன்டர்னல் லெவல்னு சொல்லுவாங்க. சரியா? இதில் வந்து ஹார்ட்வேர் பேஸில் இது நடக்கும். நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா கான்செப்ஷுவல் லெவல், அதாவது லாஜிக்கல் லெவல். லாஜிக்கல் லெவல் அப்படிங்கிறது யார் பண்ணுவாங்கன்னா ப்ரோக்ராமர் ஆர் கன்ஸ்ட்ரக்ட் அப்ளிகேஷனை வந்து டெவலப் பண்ணுறவங்க தான் இந்த கான்செப்ஷுவல் லெவலில் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்டர்னல் லெவல். ஸோ இது டாப் ஆஃப் த லெவல். இதில் யார் இருப்பாங்க அப்படின்னா இது வந்து யூசர் வியூ லெவல்னு சொல்லுவாங்க. யூசர் வியூ பண்ணுற எந்த மாதிரியான பர்டிகுலர் ஸ்டேட்டஸ்லாம் உங்களால் வியூ பண்ணி முடிக்க முடியுமோ அதெல்லாம் இதில் வரும் அப்படின்னா எக்ஸ்டர்னல் லெவலில் வந்துடும். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ 3 லெவல் ஆர்கிடெக்சர் ஆஃப் DBMS அண்ட் லாஜிக்கல் DBMS ஆர்கிடெக்சர் அண்ட் லெவல் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ஷன், இப்படி என்ன ஒரு ஹெட்டிங் இருந்தாலும் அதுக்கு பேர் தான் வந்து என்னென்னா டைப் ஆஃப் ஸ்கீமா தான். ஸோ ஸ்கீமா பாருங்களேன். ஃபிசிக்கல் லெவல், ஸோ டேட்டா பேஸ் இருக்குது. அந்த டேட்டா பேஸில் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறோம் ஒரு ஃபைலை. சரிங்களா? ஒரு டேபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். அந்த ஸ்டோர் பண்ணுற அந்த லொக்கேஷனை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்டர்னல் ஸ்கீமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேஜர் பர்பஸ் ஆஃப் டேட்டா பேஸ் சிஸ்டம்ஸ் ப்ரொவைட் த யூசர் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் வியூ ஆஃப் டேட்டா. ஸோ யூசருக்கு என்ன தான் கொடுப்போம் அப்படின்னா நம்ம அப்ஸ்ட்ராக்ட் வியூவை தான் கொடுப்போம். சரிங்களா? ஸோ இந்த சிஸ்டம் ஹிடன், எதெல்லாம் ஹிடன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டீட்டெயில் ஆஃப் டேட்டா, ஹவு த டேட்டா ஸ்டோர் அண்ட் மெயின்டைன், எங்கே டேட்டா ஸ்டோர் பண்ணுறோம் அண்ட் மெயின்டைன் பண்ணுறோம்லாம் ஹிடன் பண்ணிவிட்டு அப்ஸ்ட்ராக்ட் வியூவை தான் நம்ம எண்ட் யூசருக்கு கொடுப்போம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா லாஜிக்கல் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது ஹவு த டேட்டா இன் டேட்டா பேஸ் இஸ் ப்ரிசீவ்டு பை த யூசர். யூசரால் அந்த டேட்டாஸ் எப்படிலாம் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க, எப்படி வந்து ஒரு ப்ரோக்ராம் கோடிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறது தான் லாஜிக்கல் லெவலில் நடக்கும். ஸோ இதில் வந்து ANSI அண்ட் ஸ்பார்க் மாடலில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 3 லெவல் வந்து கொண்டு வராங்க. இன்டர்னல் ஆர் ஃபிசிக்கல் லெவல், கான்செப்சுவல் ஆர் லாஜிக்கல் லெவல் ஆர் எக்ஸ்டர்னல் ஆர் வியூ லெவல் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க ANSI அண்டு ஸ்பார்க் மாடலில். இன்டர்னல் லெவல்னால் பாருங்களேன், இதை வந்து லோ லெவல் அண்ட் பாட்டம் மோஸ்ட் லெவல்னு சொல்லலாம். ஸோ இந்த லெவலில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் சம்மந்தமாக தான் இருக்கும். ஸ்டோரேஜ் ஆர் இன்டர்னல் ஸ்கீமா டிஸ்கிரைப் த ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டேட்டா பேஸ் விச் இஸ் த டேட்டா இஸ் ஸ்டோர்ட். இந்த வேர்டெல்லாம் கீவேர்ட்ஸ். விச் இஸ் த டேட்டா இஸ் ஸ்டோர், இதுதான் என்னதுன்னா இன்டர்னல் லெவல்னு சொல்லுவாங்க. ஸ்கீமா ஆஃபன் இஸ் கால் ஃபிசிக்கல் ஸ்கீமானு இதை சொல்லலாம். இஸ் கம்ஸ் அண்டர் த ஹார்ட்வேர் ஆர்கிடெக்சர் கீழே வந்துடும். which define how data is stored, index and access on storage devices. இது important keyword. which define, இது என்ன பண்ணுது அப்படின்னா how அந்த டேட்டா எப்படி ஸ்டோர் பண்ணியிருக்காங்க, அது எப்படி இண்டெக்ஸ் அண்ட் எப்படி அக்சஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இந்த லெவலில் கொடுத்துருப்பாங்க. இட் ரெப்ரசன்ட் த ஆர்கனைசேஷன் ஆஃப் டேட்டா வித்தின் எ டேட்டாபேஸ் சிஸ்டம் லைக் அக்சஸ் மெத்தட் அண்ட் ஸ்டோரேஜ் மெக்கானிசம். ஸ்டோரேஜ் அண்ட் அக்சஸ் மெத்தட் ரெண்டுமே எதுக்குள்ளே வந்துடும் அப்படின்னா இந்த இன்டர்னல் லெவலுக்குள்ளே வந்துடும். இதை வந்து லோ லெவல் காம்ப்ளெக்ஸ் லெவல்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் லெவல் என்ன பண்ணோம் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் அபவுட் த லொக்கேஷன் ஆஃப் த டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட். இப்போ ஃபிசிக்கல் லெவல்னாலே நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட் வந்து வேர் த டேட்டா ஸ்டோர், ஓகேவா, சரி வேறு இல்லை, விச் த டேட்டா இஸ் ஸ்டோர், என்ன டேட்டா ஸ்டோர் பண்ணியிருக்க, எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்க, என்ன லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணியிருக்க, எப்படி ஸ்டோர் பண்ணியிருக்க, இதுதான் என்னது அப்படின்னா இன்டர்னல் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கான்செப்சுவல் லெவல். ஸோ கான்செப்சுவல் லெவல்னால் லாஜிக்கல் லெவல்னு சொல்கிறோம். ஸோ லாஜிக்கல் லெவலில் என்ன பண்ணுறோம், இந்த டேட்டா வந்து எந்த ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுறோம் இல்லையா, அந்த டேட்டா வந்து எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம், அந்த டேபிள் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம், அதில் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் யூஸ் பண்ணுறோம், என்ன மாதிரி டேட்டாஸ் வந்து யூஸ் பண்ணுறோம், அதில் என்ன டைப்ஸ் யூஸ் பண்ணுறோம், இது எல்லாமே கொடுக்குறது வந்து கான்செப்சுவல் லெவல். இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமர் ஒர்க்கு வந்து இந்த இடத்துல நடக்கும். சரிங்களா? ஒரு ப்ரோக்ராமர் தான் டிசைன் பண்ணுவாங்க, என்ன டேட்டா டைப் வேணும், ஸோ அதில் என்ன கண்டிஷன் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் யார் போடுவானா ப்ரோக்ராமர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா which is server and global integrated view of entire database. It serves a global integrated view. ஸோ ஓவராலாக அந்த டேட்டாஸோட ஃபார்மெட்டு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே தான் நடக்கும். ஸோ வாட் டேட்டா இஸ் ஸ்டோர்ட் இன் த டேட்டாபேஸ், வாட் டேட்டா டைப்ஸ் ஆர் அண்ட் வாட் ரிலேஷன்ஷிப் அமங் த டேட்டா. ஸோ உள்ளே இருக்க டேட்டா என்ன டேட்டா டைப்பில் இருக்குது, ஒவ்வொரு டேட்டாவும் எப்படி ரிலேட்டட் ஆகிருக்கு அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாமே எங்கே வந்துடும்னா கான்செப்சுவல் லெவலில் இருக்கும். ஸோ இதில் தான் என்ன பண்ணுவோம்னா டேட்டா பேஸு, டேபிள் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஒரு டேபிள்லேருந்து இன்னொரு டேபிளுக்கு ரிலேஷன்ஷிப் பில்டப் பண்ணுறது,
இது எல்லாமே எங்கே நடக்கும்னா இந்த கான்செப்ஷுவல் லெவலில் நடக்கும். இது வந்து சாஃப்ட்வேர் லெவல்னு எடுத்துக்கலாம். எப்படி ஃபிசிக்கலில் வந்து ஹார்ட்வேர் லெவல் பார்த்தோமோ அது மாதிரி இது ஃபுல்லாக கோடிங் லெவலுக்குள்ளே வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் லெவல். எக்ஸ்டர்னல் லெவல் அப்படின்னா ஆஃப்டர் த கோடிங் டெவலப் பண்ணக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஸோ அதை வியூவர்ஸ் வந்து வியூ பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். எண்ட் யூசர் வியூ பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ எண்ட் யூசருங்கும் போது மோர் தென் ஒன் எண்ட் யூசர்ஸ் இருக்கலாம். ஸோ அதான் எக்ஸ்டர்னல். ஸோ யூசர் திஸ் இன்ட்ராக்ஷன் ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சப்ஸ்கீமாஸ் நிறைய இருக்கும் இதில் வந்து. ஸோ ஒரு ஸ்கீமாலேருந்து நிறைய சப்ஸ்கீமா, நிறைய யூசர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் வியூஸில் அந்த டேட்டா பேஸை வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். இது பவர்ஃபுல் அண்ட் ஃப்ளெக்சிபிள் செக்யூரிட்டி மெக்கானிசம் பை ஹைடிங் த பார்ட்ஸ் ஆஃப் டேட்டா பேஸஸ் ஃப்ரம் த பர்டிகுலர் யூசர். ஸோ இது வந்து என்னென்னா ஃப்ளெக்சிபிள் செக்யூரிட்டி. இதில் என்ன பண்ண முடியாது அப்படின்னா யூசர் வந்து என்ன பண்ண முடியாது, டேட்டா பேஸுக்குள்ளே எந்த மாதிரிலாம் ஸ்டோர் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க முடியாது. ஜஸ்ட் அந்த டேட்டாவை அக்சஸ் பண்ணி பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொன்னேன். இப்போ ஒரு கூகுள்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கூகுளில் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, கூகுள் சர்வரில் எல்லா டேட்டாவும் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அந்த டேட்டாஸ் வந்து ஒரு பர்டிகுலர் லாஜிக் வைஸாக கொடுத்து வச்சுருப்பாங்க. டேபிள்ஸாக இருக்கிற மாதிரி தான் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூசர் வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்று சர்ச் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட யூனிவர்சிட்டி வெப்சைட், காலேஜ் வெப்சைட்டை பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் கேம்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க, ஆன்லைன் கேம்ஸ்க்காக. சில பேர் வந்து அவங்களோட ரிசர்ச் ஒர்க்காக யூஸ் பண்ணுவாங்க, சர்ச்சிங் ஒர்க்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நிறைய யூசர்ஸ் இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த யூசருக்கு என்ன தெரியாதுன்னா இங்கே என்ன லாஜிக்கில் ஸ்டோர் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது, அந்த டேட்டாஸ் எல்லாம் எங்கே எப்படி ஸ்டோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ வியூவர்ஸ் வந்து ஜஸ்ட்டு அந்த டேட்டாஸை அக்சஸ் பண்ணிக்கலாம். பட் என்ன பண்ண முடியாது அப்படின்னா அதில் அப்டேஷனோ டெலிஷனோ எதுவும் பண்ண முடியாது. இதுதான் எக்ஸ்டர்னல் வியூஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா. இதே மாதிரி ஒரு காலேஜ் சர்வர்னு எடுத்துட்டோன்னா காலேஜ் சர்வர் இங்கே இருக்குது. அந்த காலேஜ் சர்வர் வந்து வெப்சைட்டை வந்து டிசைன் பண்ணுறது இடம் வந்து என்னென்னா கான்செப்ஷனில் வந்துடும். ஸோ அதில் வியூவர்ஸ்க்குன்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு அவங்களோட சிலபஸ் அக்சஸ் பண்ணுற மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு லாகின் கொடுத்துருப்பாங்க. செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட ரிசல்ட் வியூ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு அவங்களுக்கான கோர்ஸ் வந்து பார்ப்பாங்க. வீடியோ கிளாஸஸ் இருந்துச்சுன்னா அதை பார்ப்பாங்க. அவங்களுக்கான அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுவாங்க. இதெல்லாம் எங்கே நடக்கும் அப்படின்னா வியூவர்ஸில் நடக்கும். அதே மாதிரி ஒரு ஸ்டாஃப் இல்லை அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்கும். ஓகேவா. இப்படி தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து நம்மளோட ப்ராசஸ் போகுது. ஸோ 3 லெவல் ஆஃப் ஸ்கீமாஸ் பார்த்துட்டோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் கான்செப்ட் ஃபிசிக்கல் டேட்டா இண்டிபெண்டன்ஸ் அண்ட் கான்செப்சுவல் டேட்டா இண்டிபெண்டன்ட் அப்படின்னு ஒரு 2 கான்செப்ட் இருக்குது. இந்த 2 கான்செப்ட்டும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் தாங்க. ஸோ என்னது அப்படின்னா making changes to physical schema without changing the logical schema is called the physical data independence. Physical database இண்டிபெண்டன்ஸ்னால் என்னென்னா ஃபிசிக்கல் ஸ்கீமா வந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கான்செப்டுவல் ஸ்கீமாவில் அந்த சேஞ்சஸ் எதுவுமே அஃபெக்ட் ஆகக்கூடாது. அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபிசிக்கல் டேட்டா இண்டிபெண்டன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இது எங்கே நடக்கும் அப்படின்னா இன்டர்னல் லெவலில் தான் நடக்கும். ஸோ இந்த இதுவும் நமக்கு கன்ஃபியூஷன் ஆகலாம். ஃபிசிக்கல் டேட்டா இண்டிபெண்டன்ஸு எங்கே நடக்கும், எந்த இடத்துல அது இந்த விஷயம் வந்து நடக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா டக்குன்னு ஃபிசிக்கல் லெவலில் நடக்குது அப்படின்னு போட்டுறக்கூடாது. இது எந்த லெவலில் நடக்கும்னா லாஜிக்கல் இன்டர்ஃபேஸ் லெவல். தட் மீன்ஸ் என்னென்னா கான்செப்ஷுவல் லெவலில் இது வந்து நடக்கும். ஸோ இது எங்கே கீப் பண்ணுவாங்கன்னா இன்டர்னல் லெவலில் கீப் பண்ணுவாங்க. இது நடக்கிறது வந்து லாஜிக்கல் இன்டர்னல் லெவலில் நடக்கும். ஸோ எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சேஞ்சிங் த லொக்கேஷன். என்ன சொல்லிட்டோம், ஃபிசிக்கல் ஸ்கீமானே அதோட ஸ்டோர் பண்ணுற லொக்கேஷன் சொல்லிட்டோம். அதோட லொக்கேஷன் சேஞ்சஸ் ஆகுறதுனால அந்த ப்ரோக்ராமோட கோடிங்கில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. அப்படி தானே. ஒரு ஃபிசிக்கலில் வந்து நான் இப்போ வந்து எக்ஸாம்பிள் டி கோலனில் என்னோடய ஃபைல் வச்சுருக்கேன். சரிங்களா. இதை வந்து நான் இ கோலனில் சேஞ்சஸ் பண்ணுறேன். ஸோ அப்படியே தான் சேஞ்சஸ் பண்ண போகிறேன். இப்படி சேஞ்சஸ் பண்ணுறதுனால இதில் இருக்கிற ப்ரோக்ராமில் ஏதாவது சேஞ்சஸ் நடக்குமா, ஏதாவது எரர்ஸ் வருமா அப்படின்னு கேட்டால் வராது. இதுக்கு பேர் தான் ஃபிசிக்கல் டேட்டா இண்டிபெண்டன்ஸ். ஓகேவா. ஃபிசிக்கல் டேட்டா இண்டிபெண்டன்ஸ். ஸோ இதில் மெயினாக பார்க்க வேண்டியது இந்த லெவல் எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும், எங்கே கீப் ஆகும் அப்படின்னா அது இன்டர்னல் லெவல், அதாவது ஃபிசிக்கல் லெவலில் இருக்கும். இதுவே வந்து எங்கே வந்து இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சரி இந்த ஸ்லைடு விட்டுட்டோம். ஸோ இதுதான் சொல்கிறோம். டேட்டா இண்டிபெண்டன்ஸுங்கிறது என்ன சொல்கிறோன்னா ஃபீச்சர்ஸ் தட் அலோவ் த ஸ்கீமா ஆஃப் ஒன் லேயர் ஆஃப் டேட்டாபேஸ் சிஸ்டம் டு சேஞ்ச் வித்தவுட் எனி இம்பேக்ட் ஆஃப் த ஸ்கீமா ஆஃப் நெக்ஸ்ட் ஹையர் லெவல்.
இதுதான் மெயின் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ டேட்டா இண்டிபெண்டன்ஸ்னால் என்னென்னு பார்க்காம அந்த இதுக்கு போயிட்டேன். ஸோ அதனால் சாரி, அதனால் கொஞ்சம் பேக் வந்திருக்கேன். வாட் இஸ் டேட்டா இண்டிபெண்டன்ஸ்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, ஒரு டேட்டா பேஸ் சிஸ்டமில் ஒரு லேயரில் சேஞ்சஸ் நடக்கும்போது அந்த சேஞ்சஸ் அதுக்கு மேலே இருக்க லேயரில் எந்த ஒரு அஃபெக்டும் நடந்துடக்கூடாது அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னதுன்னா டேட்டா இண்டிபெண்டன்ஸ். இதில் 2 டைப்ஸ் தான் இருக்குது. லாஜிக்கல் டேட்டா இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் டேட்டா இண்டிபெண்டன்ஸ். எக்ஸ்டர்னலாக கிடையவே கிடையாது, மறந்துடாதீங்க. ஸோ இதில் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா 2 ஸ்லைடு வந்து முன்னாடி போயிட்டோம். ஃபிசிக்கல் லெவல்னால் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஃபிசிக்கல் லெவலில் நடக்கிற சேஞ்சஸ் வந்து எங்கே அஃபெக்ட் ஆகக்கூடாது, கான்செப்ஷுவல் ஆர் லாஜிக்கல் லெவலில் எந்த ஒரு சேஞ்சஸும் அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஸோ லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணுறதுனால இங்கே எதுவும் சேஞ்சஸ் ஆகாது. ஸோ இது எங்கே கெப்ட் ஆகும் அப்படின்னா இன்டர்னல் லெவலில் கெப்ட் ஆகும், கீப் அப் ஆகிட்டுருக்கும். எங்கே நடக்கும் இந்த ப்ராசஸ், வென் திஸ் ஹேப்பன், இது எங்கே நடக்கும் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா லாஜிக்கல் இன்டர்ஃபேஸ் லெவலில் நடக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது என்னதுன்னு பார்த்தோம் அப்படின்னா லாஜிக்கல் டேட்டா இண்டிபெண்டன்ஸ். லாஜிக்கல் டேட்டா பேஸ் என்ன பண்ணா, ஸோ என்ன சொல்லியிருக்கோம், இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது ப்ரீவியஸ் லெவல் அதோட ஹையர் லெவல்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ லாஜிக்கல் லெவலில் நம்ம பண்ணுற சேஞ்சஸ் வந்து எக்ஸ்டர்னலுக்கு எந்த விதத்துலையும் பாதிக்கக்கூடாது. நான் இப்போ வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து லாஜிக்கல் லெவலில் பண்ணுறேன். ஒரு டேட்டா டைப்பை மாற்றுறேன், இல்லைனா புதுசாக 2 ரோ ஜாயின் பண்ணுறேன், 2 ரோ டெலிட் பண்ணுறேன் அப்படின்னா அது வியூவருக்கு எந்த விதத்துலேயும் பாதிப்பை ஏற்படுத்தாது. அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா லாஜிக்கல் டேட்டா இண்டிபெண்டன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது எங்கே நடக்கும் அப்படின்னா லாஜிக்கல் ஸ்கீமாவில் நடக்கும். பட் திஸ் ஹேப்பன் இது எங்கே ஹேப்பன் ஆகும் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா யூசர் இன்டர்ஃபேஸ் லெவலில் ஹேப்பன் ஆகும். சரிங்களா? இங்கே எங்கே கீப்பப் பண்ணிகிட்ருப்பாங்கன்னா லாஜிக்கல் ஸ்கீமாவில் எங்கே நடக்கும்னு எடுத்துட்டிங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் லெவலில் இருக்கும். ஸோ புதுசாக ஒரு டேட்டா வந்து நியூ என்ட்ரிஸ் கொடுக்குறோம், டெலிட் பண்ணுறோம் அப்படின்னா அது எங்கே வந்து அஃபெக்ட் ஆகாதுன்னா எக்ஸ்டர்னல் ஸ்கீமாவில் அஃபெக்ட் ஆகாது. ஸோ ப்ரீவியஸ் லெவல் தான் பார்க்கணும், கீழே வரக்கூடாது. எக்ஸ்டர்னல் டு லாஜிக்கல் வரக்கூடாது, லாஜிக்கல் டு ஃபிசிக்கல் வரக்கூடாது. ஃபிசிக்கல் டு லாஜிக்கல் என்ன சொல்லுவோன்னா ஃபிசிக்கல் இண்டிபெண்டன்ஸ் சொல்லுவாங்க. லாஜிக்கல் டு எக்ஸ்டர்னல் வந்து லாஜிக்கல் இண்டிபெண்டன்ஸ்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான், ஜஸ்ட்டு ஈஸியாக ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிபிஎம்எஸோட 3 டயர் ஆர்கிடெக்சர்ஸ். ஓகேம்மா, இப்போ 3 டயர் ஸ்கீமாக பார்த்தோம், இப்போ 3 டயர் ஆர்கிடெக்சர் பார்க்கோம். இதில் பார்த்தீங்கன்னா டேட்டா மேனேஜ்மெண்ட் டயர், அப்ளிகேஷன் டயர் அண்ட் ப்ரெசன்டேஷன் டயர். இதில் இதுதான் லோயஸ்ட்டு, இது வந்து அப்பர். ஓகேங்களா? டேட்டா மேனேஜ்மெண்ட் டயருங்கிறது தான் லோயஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்கிடெக்சர் பொதுவாகவே டிபிஎம்எஸ்ங்கிறது கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சரில் தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 டைப் ஆஃப் அதோட லேயர்ஸாக அதை பிரிக்கிறோம் அப்படின்னா 3 டயர்ஸாக பிரிச்சுக்கலாம். ஸோ அதில் ஒன்று தான் டேட்டா பேஸு, அப்ளிகேஷன் அண்டு ப்ரெசன்டேஷன். இப்போ பாருங்கள், ஒன்று தனித்தனியாக கொடுத்துருக்கோம். ப்ரெசன்டேஷன் லேயர் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா கீழேருந்து வருவோம். ஃபஸ்ட்டு வந்து டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இதுதான் வந்து பாட்டம் அப் லேயர்னு சொல்லுவாங்க. இங்கே தான் டேட்டா ஸ்டோரேஜ் எல்லாமே நடக்கும். கிட்டத்தட்ட ஃபிசிக்கல் ஸ்கீமா மாதிரியே தான், அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் நேம்ஸ் மட்டும் மாறும். டேட்டா எங்கே லொக்கேஷன் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க, அதை எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க, எப்படி ரிட்ரைவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே டேட்டா மேனேஜ்மெண்ட் டயரில் வந்துடும். ஸோ அடுத்த லெவல் அப்ளிகேஷன் டயர். இந்த அப்ளிகேஷன் எப்படி டெவலப் பண்ணுறோம், ஒரு வெப்சைட் எப்படி டெவலப் பண்ணுறோம், வெப் சர்வர் எப்படி டெவலப் பண்ணுறோம், ஸோ அதுதான் அப்ளிகேஷன் டயர் இருக்கும். ஸோ இது வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுறோம் இல்லையா, அந்த டேட்டா பேஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்கும். ஸோ இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்டர்மீடியேட்னு சொல்லுவாங்க. ப்ரெசன்டேஷன் லேயருக்கும் டேட்டா மேனேஜ்மெண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிறது தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்ளிகேஷன் டயர்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ப்ராசஸிங் மேனேஜிங் பிஸ்னஸ் லாஜிக் ஆஃப் த அப்ளிகேஷன். அவங்களோட பிஸ்னஸ் லாஜிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த சாஃப்ட்வேர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அப்ளிகேஷன் டயர்னு சொல்லுவாங்க. அப்ளிகேஷன் சர்வர் அண்ட் வெப் சர்வர் அப்ளிகேஷன்ஸ், அதாவது ஏபிஐஸ் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது எல்லாத்தையும் வந்து எதில் வந்துடும்னா அப்ளிகேஷன் டயரில் வந்துடும். இதுக்கு அடுத்த லெவல் தான் ப்ரெசன்டேஷன் லேயர் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே யூஸ் பண்ண இந்த சாஃப்ட்வேரை நம்ம எப்படிலாம் அக்சஸ் பண்ணுறோம். ஒரு எண்டு யூஸராக ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் சர்வரை நம்ம இங்கே எப்படி வந்து குரோம் மூலமாக ஏதோ ஒரு ப்ரௌசர் மூலமாக எப்படி அக்சஸ் பண்ணுறோம், அதுதான் ப்ரெசன்டேஷன். ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ் ஆர் கிளைண்ட் லேயர் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து என்ன சொல்லலாம், யூசர் இன்டர்ஃபேஸ் ஆர் கிளைண்ட் லேயர் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து
யூசர் வந்து இன்புட் மூலமாக எப்படி வந்து அந்த டேட்டாஸை வந்து அக்சஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ டிஸ்பிளே த ரிலேவெண்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம எப்படி எடுக்கிறோம், இது வந்து எப்படிலாம் அக்சஸ் பண்ணலாம்னா அந்த ப்ரௌசர் மூலமாக அக்சஸ் பண்ணலாம், டெஸ்க்டாப் அப்ளிகேஷனாக இருக்கலாம், இல்லை மொபைல் ஆப்பாக இருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாம். ஸோ இதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ரெசன்டேஷன் டயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போது டேட்டா மேனேஜ்மெண்ட்டுங்கிறது டேட்டா பேஸ் வந்து ஸ்டோர் பண்ணுற இடம், இங்கே வந்து அப்ளிகேஷனை வந்து டெவலப் பண்ணுறாங்க, இங்கே அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான், சிம்பிள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் டிபிஎம்எஸ். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது டேட்டா மாடலும் டிபிஎம்எஸும் சேமான்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கணும். டேட்டா மாடலுங்கிறது என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஓவரால் ஸ்ட்ரக்சர், ஓவரால் லாஜிக்கல் டிசைன், ஓகேங்களா. இதுவே டிபிஎம்எஸ் அப்படிங்கிறது என்னென்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது வந்து ஒரு சாஃப்ட்வேர், நம்ம டேட்டா பேஸஸை ஹேண்டில் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேருக்கு பேர் தான் டிபிஎம்எஸ், ஓகேவா. ஸோ ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது இட்ஸ் அ சாஃப்ட்வேர் தட் இன்ட்ராக்ட்ஸ் வித் த டேட்டாபேஸோட இன்ட்ராக்ட் ஆகும். ஸோ இட் ப்ரொவைடிங் இன்டர்ஃபேஸ் டு த யூசர் அண்ட் அப்ளிகேஷன். யூசருக்கும் அப்ளிகேஷனுக்கும் நடுவில் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த பேக் அண்ட் டேட்டா, அதை தான் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சொல்கிறோம். ஸோ இதில் வந்து டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ அந்த லாங்குவேஜஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபெசிலைட் த லாங்குவேஜஸ் யூஸ் டு இன்ட்ராக்ட் வித் த டேட்டாபேஸ். நம்ம பொதுவாக லாங்குவேஜஸ் என்ன பண்ணுவோம், ஹியூமன்ஸ்குள்ளே இன்ட்ராக்ஷன் நடக்கிறதுக்கு பண்ணுவோம். அதே மாதிரி டேட்டாஸ்குள்ளே இன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறதுக்காக, டேபிள்குள்ளே இல்லை டேட்டாபேஸ்குள்ளே இன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் டேட்டாபேஸ் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. தே அலோ த யூசர் டு பெர்ஃபார்ம் த டிஃப்ரெண்ட் டாஸ்க் சச் இஸ் டிஃபைனிங், கண்ட்ரோலிங், மேனிப்புலேஷன் ஆஃப் டேட்டா. ஸோ க்ரியேட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அக்சஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அந்த டேட்டாவை மேனிப்புலேட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் என்னென்னா இந்த லாங்குவேஜஸ் தான் பார்த்துக்கிறது. கேட்டகரிஸ் 4 கேட்டகரிஸாக வந்து இதை பிரிக்கிறாங்க. ஒன்று டிடிஎல், டிசிஎல், டிஎம்எல், டிசிஎல், ஓகேவா. டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ், டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ், டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ், டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். டிடிஎல் டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ்னால் என்னது அப்படின்னா ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குல்லையே, அதோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சரில் வர்ற சேஞ்சஸை பண்ணுறது தான் இந்த டிடியோட வேலை. விச் இஸ் டிஃபைன் த டேட்டாபேஸ் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். இந்த வேர்டெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நமக்கு வந்து கொஷின் ட்விஸ்ட் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னா இப்படி இதெல்லாம் கொடுத்து கேட்காம இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் வச்சு கொடுக்கலாம். ஸோ இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அண்ட் பேட்டர்ன் ஆஃப் த டேட்டாபேஸ். It is used to define and modify the structure of database itself, including the tables, views, index. இதெல்லாம் என்ன பண்ணுறோம், அதோட ஸ்ட்ரக்சரில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே அந்த என்ன லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணுவோன்னா டிடிஎல் லாங்குவேஜஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மெயினாக பார்த்தோம் அப்படின்னா இந்த 5 யூஸ் பண்ணுறோம். கிரியேட் டேபிள் ஆர் கிரியேட் டேட்டாபேஸ், ஆல்டர் டேபிள், ட்ராப் த டேபிள், ட்ரங்கேட் த டேபிள் அண்ட் ரீநேம், ஓகேங்களா. ஸோ இதில் க்ரியேட் டேபிள்னால் ஒரு டேட்டா பேஸு இல்லை டேபிள்ஸ் ஆர் வியூஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு க்ரியேட் கொரி யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஆல்டர். இப்போ எக்ஸாம்பிள் இந்த டேபிளில் வந்து புதுசாக ஒரு காலம் ஆட் பண்ணுறோம், இல்லை காலத்தோட சைஸை வந்து நம்ம மாற்றுறோம், காலத்தோட டேட்டா டைப் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ அங்கே என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆல்டர் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா. இதெல்லாம் கொரிஸ் வரும்போது நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட்டு எதுக்காகன்னு மட்டும் பார்த்துக்கலாம். ட்ராப் அப்படின்னா என்னென்னா ஒரு டேட்டா பேஸை ஃபுல்லாக டெலிட் பண்ணுறதுக்கு, ஒரு டேட்டா பேஸில் இருக்க டேபிள் ஸ்ட்ரக்சரோட ஓவரால் ஸ்ட்ரக்சரோட டெலிட் பண்ணுறதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ட்ராப். அப்புறம் ட்ரங்கேட்டும் டெலிட் தான், பட் இது வந்து ஸ்ட்ரக்சரை டெலிட் பண்ணாது, டேபிளில் இருக்கிற டேட்டாஸ் எல்லா ரோவையும் வந்து ஃபுல்லாக டெலிட் பண்ணிடும், அந்த ஸ்ட்ரக்சர்ஸை மட்டும் அப்படியே வச்சுக்கும், சரிங்களா. இதை என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரங்கேட்னு சொல்லுவாங்க. ட்ராப்புக்கும் ட்ரங்கேட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா ட்ராப்பில் வந்து டேபிள் ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாகவே டெலிட் ஆகணும், ட்ரங்கேட்டில் வந்து என்ன பண்ணாதுன்னா ஸ்ட்ரக்சர் டெலிட் ஆகாது. ஸோ உள்ளே இருக்கிற ஆல் ரோஸ் அண்ட் டேட்டாஸ் வந்து டெலிட் ஆகிடும். ஸோ ரீநேம்ங்கிறது ஒரு டேட்டா பேஸுக்கு ரீநேம் பண்ணுறது, நம்ம டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அந்த டேபிளோட நேமை சேஞ்ச் பண்ணுறது, இதெல்லாம் ரீநேம்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தா டிசிஎல் கொரினா டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜஸ். கண்ட்ரோல்னாலே என்ன சொல்லுவோம், ஒருத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுறோம் என்னென்னா சம் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுப்பாங்க,
சரியா? இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுப்பாங்க இல்லையா? அதுதான் டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜஸ்னு நம்ம இங்கே சொல்கிறோம். ஸோ டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜில் இட்ஸ் யூஸ் டு கண்ட்ரோல் த அக்சஸ் த பெர்மிஷன் டு த யூசர் டு த டேட்டாபேஸ். டேட்டாபேஸை வந்து யூசருக்கு வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுக்கறது, அந்த பெர்மிஷனை வந்து என்ன பண்ணிக்கிறது, டினை பண்ணுறது, இதெல்லாம் என்ன வந்துடும் அப்படின்னா டிசிஎல்ல வந்துடும். ஸோ இதில் 2 கமாண்ட் இருக்குது, 2 லாங்குவேஜஸ் கொரிஸ் இருக்குது. ஒன்று வந்து கிராண்டு, இன்னொன்று வந்து ரிவோக். கிராண்டும் ரிவோக்கும். கிராண்ட் அப்படிங்கிறது கிவ் த யூசர் அக்சஸ் டு த டேட்டாபேஸ், அக்சஸ் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் கொடுக்கறது. அதுக்கப்புறம் அந்த அக்சஸை ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிராண்ட் கமாண்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஸ்பெசிஃபிக் பெர்மிஷன் ஆர் ப்ரிவிலேஜஸ் டு த யூசர் ஆர் ரோல். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டாஃபாக இருந்தாங்க அப்படின்னா எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் எடிட் பண்ணக்கூடாது, அவங்க வியூ மட்டும்தான் பண்ணணும். அப்படி தானே பண்ணுவோம். ஒரு காலேஜ் ரெக்கார்டு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு சிலபஸ் அப்டேட் பண்ணுறதோ இல்லைனா நோட்ஸ் அப்டேட் பண்ணுறதோ யார் பண்ணுவாங்க, ஸ்டாஃப் பண்ணுவாங்க, இல்லைனா அட்மின் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை ஜஸ்ட் வியூ மட்டும் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறது தான் கிராண்ட் அண்ட் ரிவோக்கில் இருக்குது. கிராண்ட் பார்த்திங்கன்னா கிராண்டு செலக்ட் இன்செட் ஆன் ஸ்டூடெண்ட்ஸ் டு யூசர். ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் யூசர் வந்து நம்ம இங்கே டிஃபைன் பண்ணிவிட்டு கிராண்டுங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க இன்செட் பண்ணிக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸை வந்து இன்செர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அக்சஸ் ரைட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ டெலிட் பண்ணுறதுக்கு சில பேருக்கு அக்சஸ் ரைட்ஸ் கொடுப்பாங்க. சரிங்களா? இவங்க அப்டேட் பண்ணுறதுக்கு சில பேருக்கு அக்செப்ட் ரைட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் கிராண்ட் கமாண்ட். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ரிவோக் அப்படின்னு எடுத்துட்டோன்னா இது வந்து மேனேஜிங் அக்சஸ் கண்ட்ரோலை மேனேஜ் பண்ணுறதுல இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ரீவியஸாக நம்ம கிராண்ட் பண்ண அந்த பெர்மிஷனை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிமூவ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸை வந்து இவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம்னு சொல்லுவாங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ பிஜிடிஆர்பி கால்ஃபர் பண்ணுறாங்க, இந்த டேட்லேருந்து இந்த டேட்குள்ளே அப்ளிகேஷன் பண்ணணும், இந்த டேட்டில் வந்து எடிட் ஆப்ரேஷன் நடக்கும், இந்த டேட்டில் வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணி முடிக்கணும், இந்த டேட்டாவில் வந்து கரெக்ஷன் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும்லாம் சொல்கிறாங்கன்னா அந்த செர்டன் டைமுக்கு தான் அது விசிபிள் ஆகும். அந்த டைம் முடிச்சோட ஆட்டோமேட்டிக்காக அந்த கிராண்ட் கொடுத்ததை என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ரிவோக் பண்ணிடுவாங்க. நம்ம திருப்பி என்ன பண்ண முடியாது, எடிட் பண்ண முடியாது. ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரீவியஸ்லி நம்ம ஒரு டேட்டா வந்து கிராண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ ஜஸ்ட் ரிவோக் ஆல் த ப்ரிவிலேஜஸ் அண்ட் த ஸ்டூடெண்ட் ஃப்ரம் த யூசர். ஸோ ஆல் ப்ரிவிலேஜஸும் கொடுக்கலாம், பர்டிகுலர் ப்ரிவிலேஜஸ் இந்த கண்டிஷன் மட்டும் நான் முடிஞ்சிருச்சு, இதை வந்து நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுக்கும்போது ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு, பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேமெண்ட்டும் முடிஞ்சிருச்சு, ஜஸ்ட்டு வந்து எடிட்டிங் விண்டோ மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அடுத்து டிஎம்எல், டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். ஒரு பர்டிகுலர் டேட்டா பேஸ் ஆர் டேபிள்குள்ளே இருக்கிற அந்த கண்டென்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். அந்த டேபிள்குள்ளே ஒரு புதுசாக ஒரு ரோ க்ரியேட் பண்ணுறோம், ஒரு ரோவை டெலீட் பண்ணுறோம், அந்த ஏற்கனவே இருக்கிற ரோவில் ஒரு அப்டேஷன் கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் எதுக்குள்ளே வரும் அப்படின்னா டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த டேட்டாவை வியூ பண்ணி பார்க்குறது, இது எல்லாமே டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜஸ்க்குள்ளே வந்துடும். ஸோ அது என்னெல்லாம் இருக்குது, செலக்ட் குறி நமக்கு நல்லாவே தெரியும், டேட்டாஸை வந்து வியூ பண்ணி பார்க்குறதுக்கு. டேட்டாவில் புதுசாக ஒரு ரோவை ஆட் பண்ணுறதுக்கு இன்செட். ஸோ அந்த டேட்டாவில் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணுறது வந்து அப்டேட். ஸோ அந்த டேட்டாவில் வந்து ஒரு பர்டிகுலர் ரோ வந்து டெலீட் பண்ணுறோம், இல்லை பர்டிகுலர் கண்டிஷன் வச்சு டெலீட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேட்டுக்கு அப்புறம் வந்தவங்கெல்லாம் அக்செப்டட் இல்லை, அவங்கள மட்டும் டெலீட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து டெலீட். ஸோ டெலீட்டில் பர்டிகுலர் ஒரு லைனை மட்டும் டெலீட் பண்ண முடியும், ஆல் ரெக்கார்ட்ஸை டெலீட் பண்ண முடியும், இல்லை ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் கொடுத்து அதை மட்டும் நம்மளால் டெலீட் பண்ண முடியும். ஸோ ட்ரங்கேட்டில் அப்படி கிடையாது, டோட்டலாக எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடும். ஸோ இதான் ட்ரங்கேட்டுக்கும் டெலீட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். தென் மெர்ச் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து புது வேர்டை நீங்கள் கேள்விப்படலாம். சில பேர் வந்து இது வரைக்கும் நம்ம வந்து செலக்ட் இன்செட் அப்டேட்டு டெலீட் மட்டும் தான் பார்த்துருப்போம். மெர்ச், காலு, லாக் டேபிள் இது எல்லாமே டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜஸ்குள்ளே தான் வருது. மெர்ச் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அப்டேட் அண்ட் இன்செட்டை அட் அ டைமில் பண்ணுறது வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெர்ச் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதோட டீட்டெயிலையும் நான் பின்னாடி கொடுத்துருக்கேன், பார்ப்போம். ஸோ மெர்ச்சும் பண்ணுவாங்க, அப்டேட்டும் பண்ணுவாங்க, இன்செட்டும் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் அப்செட். ஓகேங்களா? இன்செட் பதிலாக அப்செட், அப்டேட் அண்ட் இன்செட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கால், ஒரு ப்ரொசீஜரை ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம் அப்படின்னா செலக்ட்னா ஒரு கொரி. ஸோ ஒரு டேபிளில் இருக்க ஒரு பர்டிகுலர் டேட்டாவை மட்டும் என்ன பண்ணுறோம், வியூ பண்ணி பார்க்குறது செலக்ட். இதுவே ஒரு ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறது, ஃபங்க்ஷன் ஆர் ப்ரொசீஜர் இருக்குன்னா அது வந்து கால் கமாண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் லாக் டேபிள். ஸோ ப்ரிவென்ட் த அதர் யூசர் ஃப்ரம் த அக்சஸிங் டேபிள் ஒயில் சேஞ்சஸ் ஆர் பீயிங் மேட். ஸோ சேஞ்சஸ் மேக் பண்ணும்போது அதை வந்து என்ன பண்ணலாம், அந்த டேபிளை வந்து அக்சஸ் பண்ணாமல் லாக் பண்ணி வைக்கிறது.
ஓகேவா. பர்டிகுலர்ஸை வந்து லாக் பண்ணி வைக்கிறது வந்து லாக் டேபிள். இதெல்லாம் டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜஸ்குள்ளே இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, ஒரு 4 டேட்டாஸ் கொடுத்து இதில் எது டிஎம்எல், எது வந்து டிசிஎல், எது வந்து டிடிஎல், அந்த மாதிரி நமக்கு வந்து கேட்கலாம். ஸோ அப்போ அதுக்கு என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ டிடிஎம்எல்ல புதுசாக மெர்ச், கால், லாக் பற்றி சொல்லியிருக்கோம். அது வந்து என்ன அப்படின்னு ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். மெர்ச் கமாண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ போத் அப்டேட் அண்ட் இன்செட் ஆக்ஷன் நடக்கும். ஸோ எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போமா. மெர்ச் இன்டு எம்ப்ளாயீஸ் as டார்கெட் யூஸிங் நியூ ஹையர்ஸ் as சோர்ஸ். ஸோ இது வந்து டார்கெட், எம்ப்ளாயிங்கிறது டார்கெட் டேபிள், சோர்ஸ் அப்படிங்கிறது நியூவாக நம்ம என்ட்ரி பண்ணுற டேபிள். ஓகேவா, 2 டேபிள் இங்கே எடுத்திருக்கோம். ஸோ ஆன் டார்கெட் எம்ப்ளாயி ஐடி ஈக்குவல் டு, இந்த டார்கெட்டுங்கிறது ஆப்ஜெக்ட்டுங்க. எதோட ஆப்ஜெக்ட்னா எம்ப்ளாயி டேபிளோட ஆப்ஜெக்ட்டு. நியூ ஹையர்னு ஒரு டேபிள் இருக்குது, அதோட ஆப்ஜெக்ட் வந்து சோர்ஸு. ரெண்டோட எம்ப்ளாயி ஐடி நம்ம ஈக்குவலான்னு செக் பண்ணுறோம். ஓகேங்களா, 2 டேபிள் இருக்குங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி, இன்னொன்று வந்து நியூ ஹையர்ஸ். ஸோ 2 டேபிளோட எம்ப்ளாயி ஐடிஸ் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே ஒன்று சொல்கிறோம், when matched then, இது மேட்சாக இருந்துச்சுன்னா அப்டேட் செட் டார்கெட் நேம் ஈக்குவல் டு சோர்ஸ் நேம், டார்கெட் சேலரி ஈக்குவல் டு சோர்ஸ் சேலரி. இட்ஸ் நாட் மேட்ச் ஆகலை அப்படின்னா இன்செர்ட் பண்ணுறோம். எதனா எம்ப்ளாயி ஐடி, நேமு, சேலரி, இதெல்லாம் அப்டேட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்து 2 டேபிள் இருக்குது. ஒரு எம்ப்ளாயி டேபிள் இருக்குது, இது நியூ ஹையரிங் டேபிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இதில் இருக்கிற எம்ப்ளாயி ராஜா அப்படிங்கிறவர் வந்து ஆல்ரெடி எம்ப்ளாயியில் இருக்கார். இப்போ நியூ ஹையரிங்னா மேனேஜர் போஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். மேனேஜர் போஸ்ட்டில் இவர் ப்ரொமோட் ஆகி நியூ ஹையரிங்குள்ளே வர்றாரு. ஓகேவா. இன்னொன்று குமார் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் புதுசாக இந்த கம்பெனிக்குள்ளே வர்றாரு. பழைய எம்ப்ளாயியாக ராஜா இருக்கிறாரு, மேனேஜராக ப்ரொமோட் ஆகி நியூ ஹையரிங்குள்ளே வராரு. அதே மாதிரி புதுசாக ஒருத்தர் ஹையரிங் ஆகி உள்ளே வராரு. ஸோ இப்போது நான் என்ன பண்ணுறேன், டேபிளில் வந்து 2 டேபிளில் இருக்கிற டேட்டாஸை வந்து கம்பேர் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ண போகிறோம். இப்போது நான் நியூ ஹையரிங் ஆனவங்க எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, புதுசாக இப்போது ப்ரொமோஷனில் வந்தவங்களா இருக்கலாம், இல்லை நியூ ஹையரிங் எல்லாத்தையும் ஒரு டேபிளில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறேன். அப்போ ஆல்ரெடி இருக்கிற எம்ப்ளாயியில் அந்த டேட்டாஸ் இருக்கான்னு நான் செக் பண்ண போகிறேன். ஸோ இந்த டேட்டாவில் இருக்கிறது நியூ ஹையரிங்கில் இருக்கிறாரு, ராஜாங்கிறவர் பழைய எம்ப்ளாயி இப்போ ப்ரொமோஷனில் வந்திருக்காரு அப்படின்னா அப்போ 2ஐயும் கம்பேர் பண்ணுறோம். ஸோ 2 ஈக்குவலாக இருக்கிற பட்சத்தில் இவரோட டேட்டாவை அப்படியே இங்கே வந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா அப்டேட் பண்ணிடுவோம். அங்கே என்ன நேம் கொடுத்துருக்கோமோ அதே நேம், அங்கே என்ன எம்ப்ளாயி ஐடி கொடுத்துருக்கோமோ அதே எம்ப்ளாயி ஐடி, அங்கே என்ன அவரோட டேட் ஆஃப் ஜாயினிங் டேட்டோ அதே டேட்டு. ஸோ அவரோட சேலரி எல்லாத்தையும் நம்ம இங்கே அப்டேட் பண்ணி கொண்டு வந்துடுறோம். ஸோ இதுவே இல்லை, பழைய எம்ப்ளாயி டேட்டாஸில் அவரோட டேட்டா இல்லை அப்படின்னா புதுசாக என்ன பண்ணுவோம், இன்செர்ட் பண்ணுவோம். அதான் இங்கே மேட்ச் ஆயிடுச்சுன்னா அப்டேட் பண்ணுறோம், மேட்ச் ஆகலைன்னா இன்செர்ட் பண்ணுறோம். அப்போ அப்டேட்டும் நடக்குது, இன்செர்ட்டும் இங்கே நடக்குது. ஓகேவா. ஸோ இதுதான் மெர்ச்சோட மெயின் திங். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஸ்லைட் போகலாம். கால் அண்ட் கமெண்ட், லாக் டேபிள். கால் கமெண்ட்டுங்கிறது வந்து என்னென்னா, இன்வோக் ஸ்டோர் த ப்ரொசீஜர் ஆர் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணியிருக்கிற யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ப்ரொசீஜரை கால் பண்ணுறதுக்கு தான் கால் கமெண்ட் யூஸ் பண்ணுறாங்க. பாருங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா, காலுங்கிற ஒரு கீவேர்டு இருக்கும், அது மூலமாக யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் என்னவோ அதோட நேம் எழுதிட்டு அதோட பேராமீட்டர் கொடுக்கணும். நம்ம நார்மலாக ஒரு ஃபங்க்ஷனை வந்து C++ல் எப்படி கால் பண்ணுவோமோ அதே மெத்தடில் தான் இங்கே கால் பண்ணுறோம். காலு அப்டேட் எம்ப்ளாயி சேலரி 101 55,000. ஸோ அப்போ அப்டேட் எம்ப்ளாயி சேலரிங்கிற ரெக்கார்டை வந்து ப்ரொடியூசர் வந்து நம்ம என்ன கால் பண்ண போகிறோம், 2 பேராமீட்டர் வந்து அதுக்கு இன்புட்டாக கொடுக்க போகிறோம். நார்மல் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறதா அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லாக் டேபிள். லாக் டேபிள்னு எடுத்துகிட்டோன்னா பாருங்கள், எக்ஸ்க்ளூசிவ் மோடு அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து எங்கே பார்ப்போம் அப்படின்னா, இந்த டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் பார்க்கும்போது எக்ஸ்க்ளூசிவ் மோடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாக்கு, இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்ப்போம். ஸோ எக்ஸ்க்ளூசிவ் மோடு எடுத்துட்டோம்னா, ஸோ லாக் டேபிள் கிளாஸ் மெம்பர் இன் எக்ஸ்க்ளூசிவ் மோடு. எக்ஸ்க்ளூசிவ் மோடு அப்படின்னா லாக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ கமாண்ட் யூஸ் டு லாக் த டேபிள் ஃபார் ப்ரிவெண்டிங் ஆக்சஸ் ஃப்ரம் த அதர்ஸ் யாரும் அக்சஸ் பண்ண முடியாமல், நம்ம வந்து யாருக்கெல்லாம் அக்சஸ் ரைட்ஸ் கொடுத்துருக்கோமோ அவங்க மட்டும்தான் இன்செட்டு அப்டேட்டு டெலிட் பண்ண முடியும். அவங்களுக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்க, அக்சஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும், மற்றவங்களுக்கு என்ன பண்ண முடியாது, அக்சஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் ஷீட்டில் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா பர்டிகுலர் அக்சஸ் அவங்க வந்து ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க, அக்சஸ் ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதை அக்சஸ் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களால ஓப்பன் பண்ண முடியும், அதை டினை பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களால அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் லாக் டேபிளோட ஒர்க்கு. ஸோ லாக் டேபிள் கமாண்ட்.
அப்புறம் டிசிஎல்ங்கிறது டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜஸ். ஸோ டிரான்சாக்ஷனாக என்ன தெரியல உங்களுக்கு, டேட்டா வந்து என்ன பண்ணுவோம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறது தான் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது மேனேஜ் அண்ட் கண்ட்ரோல் த டிரான்சாக்ஷன் ஆஃப் டேட்டா பேஸ், குரூப்பிங் த லாஜிக்கல் யூனிட். ஸோ டேட்டா பேஸஸ் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இதோட மெயின். இப்போ டேட்டாஸை வந்து சேவ் பண்ணுறது இல்லை ரோல் பேக் பண்ணுறது, இந்த ரெண்டும் தான் இதில் நடக்கும்னா டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் நடக்கும். இப்போது எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன் நடக்குது. ஒரு புதுசாக ஒன்று ரைட் பண்ணோடனே அதை கமிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது பர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணுறோம். கமிட் சேவ் த ஆல் த சேஞ்சஸ் டூரிங் த கரண்ட் டிரான்சாக்ஷன் டு த டேட்டா பேஸஸ். டேட்டா பேஸஸில் இதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரீவியஸாக என்னெல்லாம் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்களோ அதெல்லாம் கமிட் ஆகும். ஓகேங்களா, இது பேங்கிங் செக்டரில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு டேட் நம்ம வந்து ஒரு அமௌண்ட் வித்ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ என்னோடய அக்கௌண்ட்டில் ஒரு 10,000 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா, நான் ஒரு 1000 வந்து நான் வந்து வித்ட்ரா பண்ணிட்டேன். ஸோ உடனே அது வந்து என்ன பண்ணிடணும் அப்படின்னா, என்னோட அக்கௌண்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகிடும், உடனே கமிட் ஆகணும். அதர்வைஸ் 10,000 தான் இருக்குது அப்படின்னா, நான் மறுபடியும் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு 10,000 அக்கௌண்ட் செக் பண்ணுறாங்க, பேலன்ஸ் செக் பண்ணுறாங்க, 10,000 இருக்குது அப்படின்னா அவங்களும் 10,000 எடுத்துருவாங்க. அப்போ பேலன்ஸ் வந்து -1000 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, உடனே என்ன பண்ணிடணும் அப்படின்னா கமிட் ஆகணும். ஸோ இல்லை அப்படின்னா ரோல் பேக் ஆகணும். நான் அந்த 1000 எடுக்கிறேன் இல்லையா ஏடிஎம்மில், ஸோ இது வந்து எனக்கு அமௌண்ட் வெளியில் வரல, அவுட் ஆஃப் சர்வீஸ் ஆகுது, அமௌண்ட் வர்ற டைமில் ஏதோ ஒரு எரர் வந்துருச்சு அப்படின்னா உடனே ரோல் பேக் ஆகிட்டு இந்த 1000 ரூபாய் என்ன ஆயிரும், அகைன் கிரெடிட் ஆகிடும் இல்லையா. நம்ம ஜிபேயில் அமௌண்ட் வந்து அவங்களுக்கு சென்டருக்கு வந்து ரிசீவ் ஆகலை அப்படின்னா உடனே நம்ம அக்கௌண்ட்டுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஸோ அது வந்து ரோல் பேக். ஸோ ஒன்று கமிட் ஆகணும், இல்லை ரோல் பேக் ஆகணும். அப்போ தான் நம்ம அடுத்த டிரான்சாக்ஷன் பண்ணும்போது அது எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ கமிட் அண்டு ரோல் பேக். ஓகேவா, ஸோ ஒரிஜினல் ஸ்டேட்லேருந்து லாஸ்ட் ஸ்டேட்லேருந்து ஒரிஜினலுக்கு வந்து மூவ் பண்ணுறதை வந்து ரோல் பேக்குன்னு சொல்லுவாங்க. கமிட் அப்படிங்கிறது பெர்மனெண்ட்டாக அதை சேவ் பண்ணுறது வந்து கமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டிசிஎல். ஓகேவா, கமிட் அப்படிங்கிறது ஜஸ்ட் கமிட் அண்ட் ரோல் பேக்குன்னு நம்ம கொடுத்தாலே போதும். அதுக்கு ப்ரீவியஸாக நடந்த எல்லா ஒர்க்கையும் வந்து கமிட் பண்ணுறது, ரோல் பேக் நடக்கிறது இதில் நடந்துடும். ஓகேவா, நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர். ஓகேவா, கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே சிலபஸ் வைஸாக 1 by 1 கொடுக்குறோம். நீங்கள் சிலபஸ் எடுத்து கூட செக் பண்ணிக்கோங்க. பிஜிடிஆர்பி அண்டு நெட்டு செட்டில் இருக்கிற அப்படியே சிலபஸ் வைஸாக தான் நம்ம கொடுக்குறோம். இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு. ஸோ கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர்னு எடுத்துட்டோம் அப்படின்னா கிளைண்ட் சைடு சர்வர் சைடுன்னு இருக்கும். ஸோ கிளைண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பாக இருக்கலாம், லேப்டாப்பாக இருக்கலாம், அது வந்து டேப்பாக இருக்கலாம், ஸ்மார்ட் போர்டு யூஸ் பண்ணலாம். ஸோ வெப் ப்ரௌசர், யூசர் இன்டர்ஃபேஸஸ் இருக்கும், யூசர் ஆக்ஷன்ஸ் நடக்கும். ஸோ அதே மாதிரி சர்வர் சைடு இங்கேருந்து நம்ம ரெக்வஸ்ட் பண்ணுறோம், இங்கேருந்து என்ன பண்ணுவோம், ரெஸ்பான்சஸ் வருது, ஜேசன் ரெஸ்பான்சஸ் நடக்குது. இங்கேருந்து பர்டிகுலர் டேட்டாஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கிளைண்ட் சைடுக்குன்னு நமக்கு பர்டிகுலர் ஆப்லாம் வேணும். அதே மாதிரி வந்து சர்வர் சைடுக்குன்னு பர்டிகுலர் டேட்டா பேஸஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன்ஸு, அந்த சர்வர் சைடோட ஸ்கிரிப்டு, இது எல்லாமே இங்கே வந்து வந்துடும். ஸோ இந்த இமேஜஸ் வந்து கொஞ்சம் அப்படியே டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க. இதோட அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ ரெக்வஸ்ட் எப்படி ரீச் ஆகணும், வெப் சர்வர் ரீச் ஆகணும்னா அதோட அப்ளிகேஷன் சர்வர்லேருந்து டேட்டா விட்டு வந்து எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்காங்களோ அங்கேருந்து டேட்டா ரிட்ரீவ் ஆகி நமக்கு கிளைண்ட்டுக்கு வந்து கிடைக்கும். இது வந்து என்னது அப்படின்னா கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர். ஸோ என்னென்ன ஆப்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சர்வர் சைட் ஃப்ரேம் ஒர்க்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா Node.js, எக்ஸ்பிரஷன் ஜேஎஸ், ஜென்கோ, ஸ்ப்ரிங் பூட்டு, ரூபி அண்ட் ரைல். இதெல்லாம் என்னது அப்படின்னா ஸ்கிரிப்ட் நம்ம படிச்சிருப்போம். ASP.NET, அப்பாச்சி சர்வர் இப்படிலாம் படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி இப்போது நம்ம லேட்டஸ்ட்டாக என்னென்ன டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க சர்வர் சைடுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா Node.js, அதாவது ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க. குரோம் V8 என்ஜினில் இதை யூஸ் பண்ணுறாங்களாம். Express.js அப்படிங்கிறது மினிமல் அண்ட் ஃப்ளெக்சிபிள் Node.js. இதோட அந்த Node.js ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இட்ஸ் ப்ரொவைட் ரோபஸ்ட் செட் ஆஃப் ஃபியூச்சர்ஸ். ஸோ அதை விட இதை வந்து செட் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் அதிகமாக இருக்குது. மொபைல் அப்ளிகேஷன்ஸ்லாம் Express.js தான் யூஸ் பண்ணுறாங்களாம். அதுக்கப்புறம் ஜான்கோங்கிறது ஹை லெவல் பைத்தான் வெப் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, பைத்தான் வெப் ஃப்ரேம் ஒர்க் இப்போ ஃபுல்லாகவே பைத்தான் தான். ஏஐ டெவலப் ஆனதுலேருந்து ஃபுல்லாக பைத்தான்ஸ்க்கு வந்துட்டோம். பிஹெச்பிலேருந்து இம்ப்ரூவ் ஆகி பைத்தானுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த பைத்தான்ஸ் கோட் வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்ப்ரிங் பூட் அப்படிங்கிறது எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நியூ ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன்ஸில், அதாவது எம்படட் சர்வர் இருக்கு இல்லையா, ஸோ எம்படட் சர்வர் கான்செப்டில் ஸ்ப்ரிங் பூட் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரூபி அண்ட் ரைல், இது வந்து ஒரு சர்வர் சைட் வெப் அப்ளிகேஷன் தான். இது எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா எம்பசைஸ் கன்வென்ஷன் ஓவர் த கான்ஃபிகரேஷன்.
எம்பசைசஸ் கன்வர்ஷன்ஸில் இதை யூஸ் பண்ணுறாங்க. எம்விசி பேட்டர்ன் வந்து இங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். இதெல்லாம் சர்வர் சைட் ஃப்ரேம் ஒர்க். நமக்கு சர்வர் சைட் ஃப்ரேம் ஒர்க் என்ன, கிளைண்ட் சைடு என்ன, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. அடுத்து கிளைண்ட் சைடில் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். ரியாக்ட், இது கேள்விப்பட்டிருப்பீங்க. இது பிஹெச்பியோட அடுத்த பாயிண்ட்டாக வரும். ஓகேங்களா. லாரவல், ரியாக்ட் இதெல்லாம் நம்ம படிச்சுட்ருக்கோம். ஸோ இதுவும் வந்து ஜாவா ஸ்கிரிப்டோட லைப்ரரி மெயின்டைன் பண்ணுறாங்க தான். இது வந்து மெயின்டைன் பை த ஃபேஸ்புக். உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஃபேஸ்புக் அப்படிங்கிறது பிஹெச்பி மூலமாக வந்து டெவலப் பண்ணாங்க. பிஹெச்பி கோடுக்குள்ளே ஜாவா ஸ்கிரிப்டை வந்து எம்பெடட் பண்ணுறது தான் இதோட ஒர்க்கு. அதுக்கப்புறம் ஆங்குலர். ஸோ இந்த ஆங்குலர் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, பிளாட்ஃபார்ம் அண்டு ஃப்ரேம் ஒர்க் ஓரியன்டாக ஒரு டேட்டா வந்து ஃபில் பண்ணி கொண்டு வரது தான் ஆங்குலர். இதில் வந்து HTML அண்டு ஜாவா ஸ்கிரிப்ட் கான்செப்ட்லாம் இதில் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வியூ அப்படிங்கிறது ப்ராக்ரெசிவ் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃப்ரேம் ஒர்க்குக்காக யூஸ் பண்ணுறாங்களாம். அதுக்கப்புறம் வெல்ட் அப்படிங்கிறது என்னென்னா, ரேடிக்கல் நியூ அப்ரோச் ஆஃப் பில்டிங்கு நியூ யூசர் ஷிஃப்டிங் மச் ஒர்க் டு த கம்ப்ளீட் டைம். ஜாவா ஸ்கிரிப்டோட நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் வந்து இந்த வெல்ட்டில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பூட்ஸ்ட்ராப் வந்து இப்போ ரொம்ப மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லியாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது. மொபைல் ஃபஸ்ட் வெப்சைட்டை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பூட்ஸ்ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க. பூட்ஸ்ட்ராப்பில் தான் மொபைல் வெப்சைட்ஸ் எல்லாமே ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகேவா. அடுத்து டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் என்னெல்லாம் வந்திருக்கு. நமக்கு ஆரக்கிள் நல்லாவே தெரியும், இதை வச்சு தான் நம்ம பேசிக் படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா SQL சர்வர் படிச்சிருப்போம். நெக்ஸ்ட்டு MySQL. ஓகேங்களா. ஸோ ஓப்பன் சோர்ஸாக கொடுக்குறதுனால நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. எஃபெக்டிவாக அண்ட் செக்யூரிட்டியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் PostgreSQL. ஓகேங்களா. PostgreSQL யூஸ் பண்ணுறாங்க. MongoDB, இதில் தான் NoSQL JSONலாம் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் SQLite அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. இது வந்து என்னதுன்னா ஜீரோ கான்ஃபிகரேஷன் SQL டேட்டா பேசஸ். கான்ஃபிகரேஷன் வந்து 0 லெவலில் வந்து இருக்குது. ஸோ எம்பெடட் சிஸ்டம்ஸ்க்கு எல்லாமே இந்த SQLite தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கம்யூனிகேஷன் பர்பஸ்க்கு என்ன யூஸ் பண்ணுறாங்க. சர்வர் சைடும் கிளைண்ட் சர்வருக்கும் நடுவில் கம்யூனிகேஷன் நடக்கும் இல்லையா, அதுக்கு வந்து ரெஸ்ட்டு, GraphQL, WebSocket யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரெஸ்ட் அப்படிங்கிறது ரெப்ரசன்டேஷனல் ஸ்டேட் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ஆர்கிடெக்சர் ஸ்டைல் ஆஃப் டிசைனிங் நெட்வொர்க் அப்ளிகேஷன். ஓகேவா. தென் GraphQLங்கிறது கொரி லாங்குவேஜ் API அண்ட் ரன் டைம் ஃபார் எக்ஸிக்யூட்டிங் தோஸ் கொரிஸ். And WebSocket, the protocol providing a full tubeless communication channel over a single TCP connection like a chat and gaming. ஸோ அதுக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. இது கம்யூனிகேஷன், சர்வருக்கும் கிளைண்ட்டுக்குள்ளே கம்யூனிகேஷன். ரெஸ்ட் அப்படிங்கிறது டேட்டா HTTP மூலமாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் பண்ணுறது. கிராஃப் அப்படிங்கிறது API மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. சாக்கெட்டுங்கிறது கேம், ஆன்லைன் கேம் இருக்கு இல்லையா, அதோடது. டெவலப்மெண்ட் டூல்ஸ், என்ன டூல்ஸ் எல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த SQL வந்து டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளைண்ட் சர்வருக்குள்ளே கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணிக்கலாம்னா போஸ்ட்மேன். ஸோ ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லார்ட்டையும் கேளுங்க, போஸ்ட்மேனுங்கிறது ரொம்ப இம்பேக்டாக இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ கொலாபரேஷன் பிளாட்ஃபார்ம் API டெவலப்மெண்ட். ஸோ நம்ம ஒரு சர்வர் டு கிளைண்ட் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா அங்கே வந்து அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸ் பண்ணணும். ஸோ API கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு வந்து போஸ்ட்மேனுங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்ட் டூல். அதுக்கப்புறம் ஸ்வாகர். ஸோ இதுவும் API தான், API டிசைன் அண்ட் டாக்குமெண்டேஷனுக்கு யூஸ் பண்ணுறது தான். அதுக்கப்புறம் டக்கர் அப்படிங்கிறதும் டெவலப்பிங், ஷிப்பிங் அண்ட் ரன்னிங் அப்ளிகேஷன் கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் Kubernetes, ஜிட் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, லினக்ஸு என்ன மாதிரியான அதர் கைண்ட் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ஸ்குள்ள வெப்சைட்ஸ் அதர் பிளாட்ஃபார்மில் யூஸ் பண்ணுற அதர் விண்டோஸ் OS ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் யூஸ் பண்ணுற எல்லா இன்பில்ட் அந்த சோர்ஸ் கோடையும் வந்து ஜிட் மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணுறோம்ல, அது மாதிரி தான் ஜிட். இந்த ஜிட் மூலமாக போனோம் அப்படின்னா நம்ம இப்போ விண்டோஸ்குள்ளேருந்து லினக்ஸ் ஓரியன்டான சாஃப்ட்வேர் ரன் பண்ணலாம், லினக்ஸ்லேருந்து விண்டோஸ் ஓரியன்டான சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம், மேக் OSல இருக்கிற சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து ஜிட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எல்லாமே என்னென்னா டெவலப்பிங் டூல்ஸில் மெயின் இம்பார்ட்டன்ட். அவ்வளோதாங்க நமக்கு இன்னைக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டுடே கிளாஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இந்த கிளாஸுக்குள்ளே PDF உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் PDFன்னு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கான PDF நாங்கள் சென்ட் பண்ணுறோம். தேங்க்யூ டு ஆல்.